நீலா என்னத்த சொல்றது, உங்ககிட்ட காசு கொடுத்து வச்ச மாதிரி. என் வீட்டுல எனக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போச்சு. அருமையான ஆள் பண்ணி. இந்தாங்க குடுமா. நீங்க கிளம்புங்க. சரிம்மா. ஒரு ஓன் போர்டு கார டீ போர்டு கார் மாதிரி ஆக்கிட்ட. என்னென்ன பேச்சு பேசணும் நீ? இனிமே அந்த ஷோரூம் பக்கம் வந்துடாத. பெரிய பொல்லாத ஷோரூம் போவிய. ஊரு முன்னாடி நம்மளை என்ன பேச்சு பேசிட்டு போயிட்டான் பத்தியமா. அம்மா அந்த பத்திரத்தை கொடு. கொடுமா. இந்தாக்கா, இது வீட்டோட பத்திரம். ஏன் என்கிட்ட சொல்லாம நீங்க அங்க போனீங்க? அக்கா நல்ல கேளு, நாக்க புடிங்கிற மாதிரி கேளு. நாராயணன் அண்ணன் பத்திரம் குடுக்கட்டுமான்னு கேட்கணும். நம்ம வீட்டு அசிங்கம் அவருக்கு தெரிய வேணாம் தான் எதுவும் பேசல. நான் வச்ச பத்திரம் நானே திருப்பிடுவேன்ல. நீ என்ன பெரிய மனுஷி மாதிரி திருப்பிட்டு வந்திருக்க? அக்கா, இந்த வீட்டை நீ வீடா மட்டும் பாக்கலக்கா, உன் அம்மாவா பாக்குற. இது பெரியம்மா வாழ்ந்த வீடுக்கா. இதுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, மரியாதை இருக்கு. நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டை அடமானம் வைக்கவும் இல்ல, விற்கவும் இல்ல. அத்தை பிரச்சனையில வீடு அடமானத்துல இருந்தது என் மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சுக்கா. நான் பணத்தை எடுத்துட்டு வந்து தந்தாதான் திருட்டுன்னு சொன்னீங்க. ஆனா அம்மாக்கே இந்த பணத்தை எடுத்து திருப்புறதுதான் சரின்னு தோணுச்சுக்கா. அதான் நாங்க கிளம்பியே போனோம். உன்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா என்னை விட்டுருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடுக்கா. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட, அவகிட்ட கேக்குற. இதுக்கு நீயும் உடந்த. ஆத்தாலும் அவளும் சேர்ந்து சாமி துரைக்கு ஆப்பு அடிக்கிறீங்க. அடிங்க அடிங்க. இங்க பாரு, இந்த பணம் இங்க இருந்திருந்தா நீ ஊதாரித்தனமா சூறையாடிட்டு போயிருப்ப. அதனாலதான் வீட்டை போய் திருப்பிட்டு வந்தேன். சரி, நீ அந்த பத்திரத்தை கொடு. நான் போய் இதை வச்சு புதுசா ஒரு கார் வாங்கிட்டு வரேன். என் மேலேயே சேர் அடிச்சிட்டு போயிட்டான் உன் மாமங்காரன். என் மாமன் கூட போட்டி போடணும்னா பாசத்துல போடு, மரியாதையில போடு, தரத்துல போடு. இந்த மாதிரி போட்டி போட்டா கடைசியில நீ தோத்துதான் போவ. நீ எப்படி கார் வாங்கினாலும் அது என் மாமன் காசுதான், புரிஞ்சுக்க. அப்படியா? இங்க பார், இந்த உலகத்துல எந்த ஒரு அடையாளமும் அட்ரஸும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரே பொருள்னா அது பணம் மட்டும்தான். உன் வீடு என்கிட்ட இருக்கலாம், அது என் வீடு இல்ல, உன் வீடு தான். என் காரு உன்கிட்ட இருந்தா அது உன் கார் இல்ல, என் காரு. ஆனா பணம் மட்டும்தான் எவன் கையில இருக்குதோ அது அவன் பணம். ஏன்னா அதுக்கு அட்ரஸும் இல்ல, அடையாளமும் இல்ல. ஏய், யார கேட்டு அந்த பணத்தை எடுத்த? ஏன் யாரு கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? படுக்க இடம் இல்லையா? பஞ்சு மெத்த கேட்டானா? சொந்த வீடுன்னு உக்காந்து சாப்பிட துப்பு இல்ல? வீடு மக பேர்ல இருக்கு, உனக்கு சொகுசா காரு கேக்குதா? இங்க பார், நான் அந்த பணத்தை வச்சு பல கணக்கு போட்டுட்டு இருந்தேன். நீ ஒரு கணக்கு போட்டு திருப்பி வந்தா ஒரு ஆம்பளையா எனக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கு? ஒரு ஆம்பளையா நீ இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணல. உன் மேல எப்படி மதிப்பும் மரியாதையும் வரும்? ஒரு அப்பனாவும் நீ ஒண்ணுமே பண்ணலையே. எங்களுக்கெல்லாம் எப்படி உன் மேல பாசம் வரும்? ஒரு புருஷனா நீ சித்திக்கு ஏதாவது பண்ணிருந்தா கூட எதையும் உன்கிட்ட கேட்டுட்டு பண்றதுக்கு தோணி இருக்கும். எல்லா தப்பையும் உன் மேல வச்சுட்டு எங்களை தப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியா? என்ன ரெண்டு எதிர்கட்சியும் கூட்டணியா? பலமா இருக்கு. இங்க பார், எத்தனை கூட்டணி போட்டாலும் சரி இந்த சாமி துரைய ஒன்னும் ஜெயிக்க முடியாது. தனிச்சு ஜெயிப்பேன். அண்ணன் இந்த வீட்டை விட்டு போனதும் இந்த வீட்டை நான் வித்துருவேன். அப்ப என்ன பண்ணுவ சின்ன பொண்ணு? அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது.
உனக்கு ஏன் மேலதான் அக்கறை இல்ல? உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளையாவது நினைச்சு பாரு. அறிவு இருக்கா உனக்கு? ஒருத்தன் சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டா நேரா போய் 5 லட்சத்துக்கு கார் வாங்குவியா? முட்டாளையா நீ? பைத்தியக்காரா. தலையில காக்கா பேண்டுட்டு போனா அதே காக்காவை தேடி கண்டுபிடிச்சு அது தலையில நீ ஆள் வளர்ந்திருக்கே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரல உனக்கு. சரி, காரு வாங்கின, சரி, உன்னை யார் வெடிய போட சொன்னது? வெடிய போட்டு ஊரை கூட்டி அதுல ஓ கடங்காரங்களை வேற ஏத்தி இப்ப நல்லா அவமானப்பட்டு நிக்கிறேல. இல்ல மாப்பிள்ள, நம்மளும் கார் வாங்கி இருக்குன்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரியணும்ல, அதுக்கு தான். அதான் மாப்பிள்ள, நீ பல பேர் கழுத்துல கைய வைக்கிற, கார்ல போவ, பிளைட்ல போவ. நான்லாம் யார் பாக்கெட்ல கைய விட்டது கூட இல்ல. நான்லாம் காருக்கு எங்க போறது? இந்த நக்கல் நேண்டிக்கு மட்டும் உனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையா? மண்டை நல்லா கொளுத்து போய் தெரியல நீ. ஏதோ அன்னத்தை பெத்து தொலைச்சிட்டு என்ன அமைதியா இருக்கேன். இல்லன்னா நான் இருக்கிற வரைக்கு என் அக்கா விதவையானாலும் பரவாயில்லன்னு உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இங்க பாரு மாமா, நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் என் உயிரை கையில புடிச்சிட்டு செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அது தெரியாம உன் இஷ்டத்துக்கு நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க. கல்யாணம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகணும். மண்டபத்துல தான் என் கேமே இருக்கு. அது வரைக்கும் நம்ம மேல யாருக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. புரியுதா? பாம்பேல இருந்து 2 பேர் வராங்க. பல வெட்டு குத்து ஜெயில்னு பார்த்தவங்க. பயம்னா என்னன்னு கேட்பாங்க. முக்கியமா நட்புக்காக உயிரை கொடுக்கிற விசுவாசிங்க. இந்த குணாவோட ஆட்டத்தை மண்டபத்துல தான் நீயே பார்க்க போற பாரு. நான் இறங்கி அடிக்கிற அடியில ஒவ்வொருத்தனும் தெரிச்சு ஓட போறானுங்க பாரு. மாமா, நீ எனக்காக ஒண்ணு மட்டும் பண்ணு. இங்க பாரு, அண்ணன் என்ன கேட்டாலும் செய். உனக்கு பணம் வேணும்னா சொல்லு, நான் தரேன். நீ தான் கணக்கு கேப்பிய. பின்ன உனக்கு என்ன அள்ளி கொடுப்பாங்களா? கணக்கு சொல்லணும். நீ ஒரு யோகிய சிகாமணியா இருந்தா உன்கிட்ட கணக்கு கேட்க மாட்டேன். ஊருக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த களவாணி பயலும் ஒருத்தனுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்.